உடம்புல இருக்கணும்னு மனசுல இருக்கக்கூடாதுன்னு எங்களை பார்த்து பல பேர் பல பார்வையில பார்ப்பாங்கன்னு அதெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்தா இந்த உலகத்துல வாழலான்னு. நாங்களும் வெளியே போய் வாடுவோம்னு தான் நினைக்கிறோம். ஆனால் வெளியில போனா உங்களை பார்த்து எத்தனை கதை கதைக்கிறாங்க. இதால தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய. அண்ணன் இந்த உலகத்துல வாழ வேண்டிய பல பேர் செத்து போயிட்டாங்கன்னு அதிலே நாங்கள் இப்படி இருந்தாலும் இருக்கிறது கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அண்ணன். அண்ணா நல்லா அடுத்து சொல்லணும், அப்பதான் புலாங்க. நீங்க சொல்றத எனக்கு இருக்கிறத விட சாகலாம் போல இருக்கு. இப்படா கதையில கேட்டு ஏன் என்ன வாழும். அண்ணன் ஒரு கை இல்லாத ஒரு கையில விடுற கத்துறானு, 2 காலும் இல்லாதவன் செயற்கை கால்களை போட்டுட்டு பல வேலையை செய்யணும். சில பேர் படுக்கையில கிடந்துட்டு பல சாதனையை படிக்கிறாங்கண்ணே. அது மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்தா உங்களாலே முடியும் தானே. நீங்க சொல்றத கேட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் போல செய்யணும் போல தோணும். சரி சரி அண்ணே, இனி நான் உங்களை பார்க்கல எனக்கு பொறாமையா இருக்கணும். நான் நீங்களை பார்க்கல மற்றவங்களை போல ஆடி பாடி தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கணும் அண்ணே. நான் மட்டுமண்டு இல்லை, எங்களை போல இருக்கிற எல்லாரும் இந்த ஊனமன்றெல்லாம் ஒடுங்கியிருக்காம நீங்களா முன்னுக்கு வந்து நாங்களா எங்களோட வேலைகளெல்லாம் செஞ்ச வலிக்கிட்டோம்னு சொன்னா இவ்வளோ சுதந்திரமாக நாங்களும் இந்த நாட்டில் மிகவும் நம்பிக்கையோட மீண்டும் வாழும். வரோட் கண்காட்சி விளையாட்டு போட்டி பற்றிய அறிக்கை. வரோட்டின் கண்காட்சி மற்றும் விளையாட்டு போட்டியில் 162 பயனாளிகள் பங்கு பெற்றுள்ளார்கள். இவ்விளையாட்டு நிகழ்வுகளை நடாத்தும் முகமாக நாம் பயணிகளையும் 2 குழுக்களாக பிரித்து நடத்தினோம். சிறுவர்கள் பெரியவர்கள் என பிரிக்கப்பட்டு குழுக்களாக மாற்று வலுவுடையோர் மத்தியில் நடத்தப்பட வேண்டிய விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்து நடத்தினோம். குறிப்பாக சிறுவருக்கான விளையாட்டுகளாக நிறம் பிரித்தல், பனி சொல்லுதல் போன்ற நிகழ்வுகளையும், மனவளர்ச்சி கொண்டவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டம், குறிப்பாத்து எறிதல், நீர் நிரப்புதல், பலூன் உடைத்தல் போன்ற விளையாட்டுகளையும் நடத்தினோம். பெரியவர்களுக்கான விளையாட்டாக 100 மீட்டர் சர்க்கரை நாற்காலி ஓட்டமும், பகுதி முடக்குவாதம் மற்றும் ஓர் சேர்க்கைக்கால் உள்ளவர்களுக்கு 100 மீட்டர் வேக நடை, குண்டு எறிதல் போன்ற நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன.
கண் பார்வை அற்றவர்களுக்கென முட்டி உடைத்தல், மணியோசை கேட்டு ஓடுதல், பொருட்களை இனம் காணுதல் போன்ற நிகழ்வுகளுடன் உலக விளையாட்டுகளுக்கான டாம், கரம்போர்ட் போன்றவையும், கரப்பந்தாட்டம், வினோத உடை, கயிறிழுத்தல், சங்கீத கதிரை போன்றவையும் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் பயனாளிகள் காட்டிய ஈடுபாட்டை பார்க்கின்ற போது பயனாளிகள் தமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்தியமை எம்மால் எதுவும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. நமக்கு முன்பாக காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு நாடகத்தை நாம் கண்டு கழித்தோம். நிச்சயம் இந்த படைப்பு நமக்கு விடுக்கின்ற அழைப்பான வாழ்வோம் என்னும் கருப்பொருளை நாம் சிந்திக்கவும் வாழவும் மற்றவர்களை வாழ விடவும் அழைத்து நிற்பதை காண்கின்றோம். நம் உடலில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உடல் பாதைகளை நமது மனசக்தியால் வென்றெடுத்து நமக்கு முன்பாக அவர்கள் பல கதாபாத்திரங்களை நடித்ததை பார்த்தோம், வியக்கின்றோம். வெறுமனே வார்த்தைகளால் பாராட்டுவது பொருத்தமற்றது. காலம் நமக்கு விடுக்கின்ற அழைப்பை நாம் எல்லோரும் ஏற்று மனிதம் காண்போம். அவ்வாறு அவர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் குமரன் 2ஆம் இடம், ஐங்கரன் 3ஆம் இடம். ஐந்து வயதுக்கும் 10 வயதுக்கும் இடைப்பட்டவர்களான போட்டியில் பணி சுமதல், வெளியரசி 1ஆம் இடம், குமரன் 3ஆம் இடம். அடுத்த நிகழ்வாக 14 வயது 2ஆம் இடம், ரோபர்ட் 3ஆம் இடம். நூறு மீட்டர் ஓட்டம் பெண்கள் 11 வயது முதல் 16 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். 1ஆம் இடம் நாகநந்தினி. குறிப்பார் தெரிதல் ஆண்கள், ரோபர்ட் 1ஆம் இடம், ஜென்சன் 2ஆம் இடம், ரகு 3ஆம் இடம். குறிப்பார் தெரிதல் பெண்கள், கிரிஜா 1ஆம் இடம், கிருஷ்ணகுமார் 2ஆம் இடம், தர்சினி 3ஆம் இடம். நூறு மீட்டர் சர்க்கர நாற்காலி ஓட்டம் ஆண்கள், சிவரூபன் 1ஆம் இடம், மயூரன் 2ஆம் இடம், சிவரூபன் 1ஆம் இடம், மயூரன் 2ஆம் இடம், கே பிரபாகரன் 3ஆம் இடம். 2ஆம் இடம் சிவன், 1ஆம் இடம் பெர்னாண்டோ, 2ஆம் இடம் சிவசீலன், 3ஆம் இடம் ஸ்டீபன். மூன்றாம் இடம் மேரி அனிச்சா. குண்டெறிதல் ஆண்கள், 1ஆம் இடம் ரஞ்சித், 2ஆம் இடம் லோகேஸ்வரன், 3ஆம் இடம் ஆனந்தராசன். பெண்கள் 1ஆம் இடம் சுதர்ஷினி, 2ஆம் இடம் கோகுலவாணி, குண்டெறிதல் பெண்கள் 1ஆம் இடம் சுதர்ஷினி, கோகுலவாணி 2ஆம் இடம், ஜசிந்தா 3ஆம் இடம். மூன்றாம் இடம்
குழாந்தராஜா. 100 மீட்டர் வேக நடை ஊன்றுகோல் உதவியுடன் முதலாம் இடம் ஜெயந்தி. 100 மீட்டர் வேக நடை ஆண்கள் புவனேஸ்வரன் முதலாம் இடம், லோகேஸ்வரன் 2ஆம் இடம், குழாந்தராஜா 3ஆம் இடம். குறைபாட்டோடு மறைந்து விடவில்லை, அது இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். இவருடைய இந்த உற்சாகத்துக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் இன்னும் பல பேரும் இருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற தொலைக்காட்சி கொடுத்து இதை ஒளிபரப்பு செய்ய வேண்டும். சிறப்பாக இப்படிப்பட்ட உலகளாவிய ரீதியிலே இருக்கின்றவர்களுடைய தினமாக கொண்டாடப்படுற தினங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒளிபரவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தந்தையோட கேட்டுக்கொண்டேன். கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகும். ஆகவே உங்களுடைய இந்த நிகழ்வானது மிகவும் சாதாரண மனிதர்கள் செய்வது போல எல்லா வகையிலையும் உதர்த்தன்மையுடையதாக அமைந்திருந்தது. நாம் செய்து முடிப்போம், உங்களால் முடியும் என்ற அந்த உறுதிப்பாடு உங்களுடைய உள்ளத்தில் இருந்ததற்கு அது சான்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் பார்த்திருக்கின்ற இந்த நிகழ்வுகளை அவர்கள் தாங்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம், கண் தெரியாதவர்களாக கண் பார்வை இருக்கிறோம் கண்களை கட்டி முட்டி அடைப்பார்கள். அவர்கள் செய்கிறது பார்க்க திறமாக நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள். எல்லாத்தையும் பெருங்காலத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்ற ஆசையையும் என்னுடைய சுகங்களையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வர நிறுவனத்தை நிறுவுவதற்காக நான் பல காலமாக கனவு கொண்டு கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் பல்வேறு விதத்திலே திட்டங்களை திருப்தி செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உடையிலே இந்த கிளரிஷியன் சபையினர் வந்து நாங்கள் கிளிநொச்சியிலே கரோட் என்று சொல்லப்பட்ட அந்த அமைப்பை வவுனியாவில் ஏற்படுத்த போகின்றோம். இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நாங்கள் புனர்வாழ்வு அளிக்க நம்ம அர்ப்பணிக்கப் போகின்றோம் என்று எனக்கு அறிவித்தார்கள். கடவுளமிருந்து வந்த செய்தியாக நான் அதை கண்டுகொண்டு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தேன். இன்றைக்கும் ஏதோ தீவிர குறைபாடுகள் இந்த இடத்தில் இருக்கத்தான் செய்யும். வசதிகள், பௌதிக வசதிகள் குறைவாக இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் படிப்படியாக நாங்கள் சீர்திருத்துவோம். அது மட்டுமல்ல, ஒரு கனவு இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஒரு கிராமத்தை, நம்பிக்கை கிராமம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். ஜனாதிபதியை கண்டு கூட எப்படி நான் பேசியிருக்கிறேன். அவர்களும் அதற்கு தம்முடைய ஆசிரியரை தந்தார். ஆகவே இந்த பணியானது எங்களுக்கு நிறைவை கொடுக்கின்ற பணியாக, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பணியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிப்போம். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கண்டுகொள்ளும் மட்டும் நீங்களாகவே எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக அமையும் மட்டும் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். சிறப்பாக இந்த நம்முடைய இடம்பெயர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிற அந்த இடைத்தங்கள் முகாம்களில் இருந்து இந்த முகாம்கள் கூடிய கையிலே மூடப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியான கட்டத்திலே இங்கே வர விரும்புகின்றவர்கள், இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வுகளை பங்கு கொண்டவர்கள் கேம்பில் இருந்து, அதனால் அவர்கள் நிரந்தரமாக இங்கே வரலாம். நிரந்தரம் என்று சொல்லும் பொழுது அவர்களை நாம் உண்மையாக ஆயத்தம் செய்யவும் இங்கே அவர்களுக்கு இடம் இருக்கின்றது. ஆகவே தந்தை அவர்கள் இங்கே இருக்கின்ற அங்கத்தவர்களை மட்டுமல்ல, அந்த கேம்புகளுக்கும் சென்று அங்கே இருக்கின்றவர்களையும் அவர் தரிசித்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கான காரியங்களை செய்து வருகின்றார். மேலும் இப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் பல வீடுகளிலே இருக்கின்றார்கள், குடும்பங்களில் இருக்கின்றார்கள். ஆகவே
அந்த வீடுகளுக்கு கிராமத்துக்கு சென்று கிராம சேவையுடைய அவருடைய உதவியோடு அத்தோடு பங்கு தந்தையருடைய உதவியோடு இப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவருடைய வீட்டிலே வைத்தே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பணியை ஆற்ற வேண்டும் என்று நான் தந்தையிடம் என்று கேட்டுக்கொண்டேன். ஆகவே இந்த கிளேரியன் சபையினர் இந்த பணி ஒரு மாபெரும் பணியாக இருக்கின்றது. ஆகவே அதற்கென்று இன்னும் பொருட்களை ஒதுக்கி இந்த பணியை ஒரு முதன்மையான பணியாக இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு இன்றியமையாத பணியாக ஏற்று அவர்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே இங்கே இருந்தாலும் காம்பூரில் இருந்தாலும் வெளியிலே வீடுகளில் இருந்தாலும் எங்களுடைய கவனத்துக்கு மதிக்கக்கூடியவர்களாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்றதை நான் உறுதிப்படுத்தி இந்த நேரத்திலே என்னை அழைப்பு இந்த பிள்ளைகளோடு மகிழ வைத்ததுக்கும் இந்த சிறிய உரையை ஆற்ற அனுமதித்ததுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அதிவணக்கத்துக்குரிய ஜோசப் ஆண்டவை அவர்களுக்கு எமது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் வவுனியா அரசாங்க அதிபர் திருமதி சார்ஸ் அவர்களுக்கும் எமது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அனைத்து அருட்சந்தை அவர்களுக்கும் அருட்சகோதரி அவர்களுக்கும் அருட்சகோதரர் அவர்களுக்கும் எமக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமக்கு பல வழிகளை உதவி புரிந்த நிறுவனங்கள் சோபா நிறுவனம், ICRC நிறுவனம், MSF நிறுவனம் கொலன், MSF நிறுவனம் பிரான்ஸ், எவர் மோர்த் ஓசன், வாழ்வுடையம், மித்தா பவுண்டேஷன், அமைந்தென்றல் ஆகிய அனைத்து நிறுவனங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மாவட்ட ஆயர்குழு முதல்வர் அருட்சகோதரி அங்குள்ள மக்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமக்கு உதவி புரிந்த நகரசபைக்கும் கோப்பங்குள பங்கு மக்களுக்கும் எமது அழைப்பினை கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருந்த போது பூவரசபுரம் மகா வித்தியாலயம், நெருக்குளம் மகா வித்தியாலயம், ரோஹான் நிறுவனம், விமலானந்தா கல்லூரி, கற்பபுரம் மாதாக்கா பாடசாலை எமது மாணவர்களுக்கு முன்னுரிமை தந்து தொடர்ந்தும் கல்வி பயின்று வருகின்றனர். எனவே அனைத்து பாடசாலைகளுக்கும் எமது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமக்கு உறுதுணையாக இருந்து நல்வழி காட்டி வரும் அருட்தந்தை அருள்ராஜா அவர்களுக்கு, அருட்சகோதரன் ரீகன் அவர்களுக்கும் மற்றும் பரோட் லைஃப் கடமை புரியும் அண்டன் அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எமது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பரோட் லைஃப் ஊடாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பயனாளிகள் அனைவரும் இந்த நிகழ்வினை ஒப்புக்கொண்டு இங்கு இன்னும் எமது திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றி கூறி இன்னும் யாவருக்கும் நன்றி குறிப்பிடும்படி இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் பரோட் லைஃப் சார்பாக மனமார்ந்த நன்றியை குறிப்பிட்டுக் கொண்டு எமது பரோட் லைஃப் ஓர் ஆலமரம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால் அந்த ஆலமரத்தின் பேர் எமது தந்தையர் அருள்ராஜ் அவர்களும், அந்த ஆலமரத்தின் கிளைகள் எமது பணிபுரியும் பணியாளர்களும், அந்த கிளையின் கிளைகள் பயனாளிகளாக நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நன்றி விடைபெறுகின்றோம்.